உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட போய் அரசியல் நுழைக்கிறாங்க. ஏன் நுழைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ஹேபிட். நீங்க விஜய் அவர்களுடைய படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். குழந்தைகளை கவருவது போலவே நிறைய சீன்ஸ் அதுல வைப்பாரு. ஏன்னா குழந்தைகள் மீது ஈர்ப்பா இருந்தாங்கன்னா அவங்க வளர வளர வளர்ந்தாலும் நம்ம மீது அந்த பற்று இருக்கும், அந்த பாசம் இருக்குங்கிற மாதிரி அதே ஃபார்முலாவை இங்கேயும் அரசியல்லையும் அப்ளை பண்ணி எல்லா பள்ளிக்கூடங்களையும் எவ்வளவு முறை சொன்னாலும் சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் பாக்ஸ்ல வைத்து இங்க பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் தற்பொழுது பொலிட்டிக்கல் பேசுற பெண்கள்லாம். இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறேன், இது தப்புனா உனக்கு தில்லு திராணி இருந்துச்சுன்னா நேரா வந்து நின்னு பேசுடா. தமிழ்நாட்டில் அரசியல் பேசும் பெண்களை தேவடியாக்களாக்குறது தான் இன்னைக்கு டிவிகே செஞ்ச சாதனையா இல்ல மாற்றமான்னு நான் கேக்குறேன். தென்காசி மக்களுக்கு என்னுடைய வணக்கம். இதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் தென்காசிக்கு வர்றது. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பாக்குறதுல. இன்னைக்கு வந்து வை ஜென்சி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, இந்த கேள்வியை வந்து நான் ரெண்டா பிரிக்க விரும்புறேன். வை ஜென்சின்னு நான் ஏன் வச்சேன், இந்த ஒரு தலைப்பை ஏன் நான் எடுத்தேன்னா, முதல் விஷயம் வந்து ஏன் தற்பொழுது நமக்கு ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவை. ரெண்டாவது, ஏன் டிவி கேக்கு ஜென்சி தேவை இல்ல. வை ஜென்சி டிவி கேக்கு தேவை இல்ல, வை ஜென்சி இந்த திராவிட சமுதாயத்திற்கு தேவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. இப்போ நீங்க திராவிட சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு ஜென்சிக்கான பார்வை இருக்கு. இன்னைக்கு நீங்க ஏன் பேசுறீங்க எங்களை கேக்குறாங்க. நீங்க எல்லாம் ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க, நீங்க எல்லாம் பேசுறத நிறுத்துங்க. ஏன்னா நீங்க பேசியதான் திமுகவை தோக்கடிக்க போறீங்க. அதனால நீங்க யாருமே பேசாதீங்க, வாயை மூடுங்கன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இங்க ஒரு தோழர் உங்கள்கிட்ட ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு செய்தி வருது, அதை டைவர்ட் பண்றதுக்கு அவங்க எப்படி பல செய்திகளை கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு அந்த பார்வையை வந்து உங்களுக்கு சொன்னாரு. பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட போய் அரசியல் நுழைக்கிறாங்க. ஏன் நுழைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ஹேபிட். அவங்க வந்து சினிமா துறையில இருக்கும் பொழுதும் நீங்க விஜய் அவர்களுடைய படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். குழந்தைகளை கவருவது போலவே நிறைய சீன்ஸ் அதுல வைப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த குழந்தைகள் மீது ஈர்ப்பா இருந்தாங்கன்னா அவங்க வளர வளர வளர்ந்தாலும் நம்ம மீது அந்த பற்று இருக்கும், அந்த பாசம் இருக்குங்கிற மாதிரி அதே ஃபார்முலாவை இங்கேயும் அரசியல்லையும் அப்ளை பண்ணி எல்லா பள்ளிக்கூடங்களையும் எவ்வளவு முறை சொன்னாலும் ஒன்னும் இல்ல. நீங்க தாவேகா கட்சி நிர்வாகியா இருந்தா போதும், கழுத்துல ஒரு துண்டை போட்டுட்டு ரோட்ல போற ஒரு லாரியை நிறுத்தி கூட, என்னங்க இந்த டயர்லாம் பழசா இருக்கு, கழட்டி போட்டு வேற மாத்துங்க இல்லன்னா வெட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த உரிமைகளை யார் கொடுத்தான்னு ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்க கூடாது. யாருன்னே தெரியாதவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சி கூட்டத்துல, எந்த கட்சி கூட்டமாக இருக்கட்டும், முன் வரிசையில் நம்ம உட்கார்ந்து இருக்காங்களா? இல்ல, ஏன்னா நிர்வாகிகள் இருப்பாங்க. ஆனா தற்பொழுது அந்த திரையை கிழித்து இங்கு சாமானிய மக்கள் முன்னே வந்து அமர்ந்து இங்கு எல்லாவற்றையும் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியது ஜென்சி. இப்படியான ஒரு பேச்சுரையாடலை நம்ம கிட்ட சுதந்திரமாக நான் யாரோ நீங்கள் யாரோ நம்ம எல்லாருமே திராவிடத்தால் இணைகிறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை கொண்டு வந்து வச்சது ஜென்சி. அதனால் இங்க நமக்கு அந்த ஜென்சியினுடைய தேவை இருக்கிறது அப்படின்னு நம்ம போறோம். இப்ப நாங்க பேசுறோம், பள்ளிகள் எப்படி பண்றாரு, கல்லூரிகள்ல உள்ள போய் பல விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு நாங்க பல பேரா பேசிக்கிட்டே இருக்கோம். டிவிகேவின் தலைமைக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுங்கிற மாதிரி ரீல்ஸால ஜெயிச்சவங்களுக்கு ரீல்ஸால தான் சாவுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பேசக்கூடியவர்களை பேச விடாமல் ஆக்குறாங்க. நாங்க அண்ணாவினுடைய வரலாறை பேசுறோம். இப்ப தோழர் யாசர் அராஃபத் பேசுவாரு, சையத் பேசுவாரு, ஹேமந்த் பேசினாரு, இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தோழர் பேசினார். நாங்க எல்லாம் நம்மளுடைய திராவிடத்தில் அண்ணா என்ன செய்தார், பெரியார் என்ன செய்தார், அண்ணா ஒரு விஷயத்தை மாநில சுயாட்சி எடுத்தார்னா பெரியார்ட்ட அவர் கத்துக்கிட்டார், பெண்ணுரிமையை வாங்கி தந்தார், கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயங்களா போய் மக்கள்கிட்ட சேர்த்து இதுதான் அடித்தளம், இதிலிருந்து உருவானதுதான் தமிழகம்னு பேசுவதற்கு யாரும் இருக்கக்கூடாது. கரண்ட் இஷ்யூவை கொண்டு வந்து உங்கள் முன்னால் புகுத்துவதற்கும் யாரும் இருக்கக்கூடாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரும் இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் சிறை. இதுல அவங்க 3 டெக்னிக் வச்சிருக்காங்க. டிவிகே ஏன் ஜென்சி வேணாம் அப்படின்னு எங்களுக்கு எதிராக பரப்புகிறது அப்படின்னா 3 விஷயம். நம்பர் 1, பச்சோந்திகளை பேச வைப்பது. எப்படி?
பச்சோந்திகள், அதாவது அவர்கள் எந்த கட்சியினராக வேணா இருக்கலாம். இப்ப டிவி கேக்கு போலாம். ஒரு மூத்தவர் பேசுற வீடியோ நீங்க பாத்தீங்களா? வேணாம்ப்பா. எப்படி பாத்தீங்களா? அது எல்லாரும் வேணாம்ப்பா, விட்டுருங்க, நீங்க எல்லாம் பேசுறதை நிறுத்துங்க. இந்த ஜென்சி டிஎம்கேன்னு எங்க 6 பேர் போட்டோ அதுல போட்டு நீங்க எல்லாம் பேசுறதை நிறுத்துங்க. நீங்க எல்லாம் ஏன் பேசுறீங்க? ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது, எங்க பார்த்தாலும் தப்பா போகுதுன்னு ஒரு ட்ரெண்ட காசு கொடுத்து, எப்படி காசு கொடுத்து ஆள் வச்சு செட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. இத சமூக வலைதளத்துல பரப்பி விடுறாங்க. இத நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. இன்னும் இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அதை திராவிட சிந்தனை உள்ள இருக்கக்கூடிய, அது திராவிடியன் ஐடியாலஜி இருக்கும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திராவிட கழகமா இருக்கட்டும், முக்கியமா திமுகவில் இருப்பவர்களே நம்புகிற அளவிற்கு, எப்படி நம்மளே நம்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை காசு கொடுத்து எப்படி வந்து குழந்தைகளை கிள்ளிவிட்டு நீங்க எப்படி கிண்டர் ஜாய் கேட்பீங்களோ அது போல உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஏவி விட்டு எப்படி இவர்கள் ஆட்சி பிடித்தார்களோ அதே போல இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது போன்ற பச்சோந்திகளை விலைக்கு வாங்கி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அவர் எப்படி பச்சோந்தினா, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் லயோலா மணி இருக்கார்ல, அவருக்கு சாதகமா ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு அவர் 2-3 நாளா. அப்ப இதற்கு முன்பாகவே பிளான் பண்ணி இவங்க பண்றது. ஆனா எங்களை என்ன பண்றது அப்படின்னா, நாங்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் நாங்க திராவிடத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நம்பர் 1, டிவிகேக்கு ஏன் ஜென்சி வேண்டாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அதை எப்படி அவர்கள் நிறுத்துகிறார்கள் அப்படின்னா பச்சோந்திகளை பேச வைக்கிறார்கள். நம்பர் 2, போலீஸ் கேஸ், கைது. நீங்க ஏதாவது ஒரு வரி, ஒண்ணும் இல்ல, நீங்க செஞ்சா ஊழல், நாங்க செஞ்சா ஊழல், நீங்க செஞ்சா தவறா அப்படின்னு ஒரு தோழர் கேட்டாரு பொலிட்டிக்கல் மாப்பிள்ளைங்கிற பேஜ்ல. அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. எங்களுடைய ஜென்சி மீட்ல இருக்கக்கூடிய அன்பானந்தம் தோழருக்கு அழுத்தம், ஏன் எங்க எல்லாருக்குமே போலீஸ்ல இருந்து மிகப்பெரிய அழுத்தம் வந்தது, எங்க வீடுகளுக்கு போலீஸ் வந்தது, இப்படி எங்களை அழுத்தம் கொடுக்கறாங்க. சரி, நாங்க பேசினாதான், எப்படி நாங்க பேசினாதான் திமுக தோத்துருமே, நாங்க பேசினாதான் அது சரியில்லையே, இப்ப எங்களை விட வேண்டியதானே, எதுக்கு பச்சோந்திகளுக்கு காசு கொடுத்து வீடியோ போட சொல்றீங்க, ஏன் போலீஸ் கேஸ் போடுறீங்க? இப்போ சரண் ஒருத்தவர் ஜென்சி, அதாவது இன்ஃபுளுசரா இருக்காரு, ஜென்சில இல்ல, அவர் இன்ஃபுளுசரா இருக்காரு. அவரு பல விஷயங்கள் தப்பா போடுறாருன்னா அது தப்பு தான். அதை நாங்க வந்து என்னைக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டோம். அதாவது ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இது போல நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, அப்ப நீங்க வந்து அழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு. அப்படி நாம் நடந்து கொள்ள கூடாது. நாம் திராவிட சிந்தனை உள்ளவர்கள், மக்களே நம்ம கிட்ட வரல, நம்ம சொல்ற விஷயங்களை உங்களுக்கு புரியலைனாலும் நின்று போராடி அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தெளிவில் தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர, மக்களை குறை சொல்லி நம்ம ஒரு வீடியோக்களை போடுறது தவறு. அதை நாங்கள் கண்டிப்பா எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த 2 விஷயம், முதலில் பச்சோந்தி, 2 போலீஸ், மூணாவது வந்து ஆண்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு தெரியல, ஆனா உண்மையிலே பெண்களை ரொம்ப பாதிக்குது. இங்க பொலிட்டிக்கல் பேசக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? பொலிட்டிக்கல்ல விருப்பம், அட்லீஸ்ட் எனக்கு பொலிட்டிக்கல்ல விருப்பம், பொலிட்டிக்கல் நான் பேசுவேன் அப்படிங்கிற பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லது, சூப்பர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல எய்த்த வீட்டுல இருந்து வந்த பிள்ளைகள் போலதான் என்ன பண்றாங்க, டிவிகேவில் இருக்கக்கூடிய வாரியர்ஸ் எங்களுடைய மெசேஜ்ல, நாங்க இப்போ ஒரு வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோவுடைய மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கமா கேவலமா அபியூஸ் பண்றாங்க. இப்போ ரோட்ல நான் நடந்து போயிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு 4 பசங்க வந்து வம்பிழுத்தா காவல்துறை என்ன பண்ணுவாங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்ல, போலீஸா வந்து கேஸ் போட்டு அவனை முட்டிய பேத்து உள்ள வைக்கிறாங்களா? அதே போலதான் சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் பாக்ஸ்ல வைத்து இங்க பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். தற்பொழுது பொலிட்டிக்கல் பேசுற பெண்கள்லாம் அந்த அளவுக்கு மோசமா அனுப்புறாங்க, மாப் பண்ணி போடுறது. இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறேன், இது தப்புன்னா உனக்கு தில்லு திராணி இருந்துச்சுன்னா நேரா வந்து நின்னு பேசுடா, நின்னு பேசு. நான் பேசுறேன் திராவிடத்தை, உன் கொள்கை அளவு என்னன்னு, அந்த டேஷ் என்னன்னு நின்னு பேசு. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேவலமா மானங்கெட்டத்தனமா என்னை கற்பழிப்பதுல என்ன உனக்கு இருக்கிறது? வெட்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பேசும்
இன்னைக்கு டிவிகே செஞ்ச சாதனையா இல்ல மாற்றமான்னு நான் கேக்குறேன். எப்படி நீங்க அப்படி கொண்டு போவீங்க? எப்படி இந்த சமுதாயம் இருக்கும்? இன்னைக்கு அவரு எங்களை எதிர்க்க சொல்றாரு, எங்களை அசிங்கப்படுத்த சொல்றாரு. நாங்க யாரு? மிகப்பெரிய பணக்காரர்களா? எங்க கிட்ட என்ன இருக்கு? நாங்கள் கலைஞர் அவர்கள் கொடுத்த இவர்கள் போட்ட இந்த பல ஸ்கீம் மூலமா படிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய சாதாரணவர்கள். இன்னைக்கு என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக இளைஞனே என்னை அசிங்கப்படுத்துகிறான். யாருக்காக? உங்களிடம் வந்து உங்களுடைய பொழுதுபோக்குக்காக வந்து நின்றவர்களுக்காக. இன்னைக்கு ஏன் கூட பிறக்காத சகோதரனே என்னை பார்த்து கேவலமாக பேசுகிறான். என்னை போன்ற பொலிட்டிக்கல் பேசக்கூடிய பெண்களை பார்த்து ரொம்ப ஆபாசமா பேசுறான். திவ்யதர்ஷினின்னு ஒரு பொண்ணு உங்களுடைய டிவிக்கு என்ன பண்ணுச்சு, உங்க அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு அவ ஒரு கேள்வி போட்டு இன்ஸ்டால போடுறா. அதற்கு என்ன பதில்னு கேட்டுக்கோங்க. அதுக்கு எவனும் பதில் சொல்லல. இந்த இது கேள்வி போட்டோம்னா கமெண்ட் பாக்ஸ்ல எடுக்கிறா, இவ்வளவு குண்டா இருக்க, எப்படி இவ்வளவு குண்டா இருக்க, கேவலமா இல்ல உனக்கு? உன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்சை வாயும் கொஞ்சம் போய் பாரு, எப்படி நீ எல்லாம் வந்து பேசுற? வெக்கமா இல்லையா உனக்கு? போ, ஆளு எப்படி இருக்கா பாடுறான்னு உடலை வைத்து கிண்டல் செய்வது என்ன கேவலமான பொழப்பு இது? நீங்கள் யாரிடம் அரசியல் நாகரிகத்தை பழகி கொண்டீர்கள்? இப்படித்தான் இங்க பொலிட்டிக்கல் பேசுற பெண்களை எல்லாம் நீங்கள் ஆபாசப்படுத்துவீர்களா? பெண்களை எல்லாம் அசிங்கமாக நீங்க காட்ட விரும்புகிறீர்களா? அப்படி இல்லனா ஏதாவது ஒரு அரசியல்வாதி கூட என்ன கூட மாப் பண்ணி போடுறது. இப்படி எல்லாம் பண்ணா இன்னைக்கு வந்து ஜென்சி நின்றோம். எப்படி? முதல்ல பச்சோந்திகளை வைத்து பேச வைப்பது, இரண்டாவது போலீஸ் மூலம் அழுத்தம் கொடுத்து கேஸ் போடுறது, மூணாவது அசிங்கப்படுத்தி விடணும், பயமுறுத்தி விடணும் போலீஸ காட்டி. நான் சைபர் கிரைமில் இருப்பவர்களுக்கும் நீதி அரசர்களிடமும் ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி ரோட்ல நான் போய் என்கிட்ட யாராவது ஒம்பிழுத்தா நீங்களே கேஸ போட்டு உள்ள தூக்கி போடுறீங்களோ, அது போல சைபர் கிரைம் இந்த சமூக வலைதளங்களில் கமெண்ட் பேஜ் என்ற இடத்தில் வந்து இங்கு பொலிட்டிக்கல் பேசும் பெண்களை ஆபாசமாக கமெண்ட் பாக்ஸில் வைத்து கற்பழிக்கும் அந்த விஷயத்திற்கும் சரியான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க வேண்டும். இதை நம்ம மேற்கொண்டு எடுத்துட்டு போகணும். ஏன்னா இங்கு தளம் மாறி இருக்கு. இன்னைக்கு பெண்களை சரியா வழிநடத்தக்கூடிய தளங்கள் மேல பேசவே கூடாது. இன்னும் என்னன்னா, இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் வேலைக்கு போனாவே பெண்கள் பிரச்சனை. இப்ப என்னன்னா ஐடி படிச்சா ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் வேலை பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஆனா அரசியல் பேசினா வீட்ல அவ்வளவு பிரஷர். இந்த பிரஷர் தான் டிவி கேட்க வேணும். இப்படித்தான் ஒவ்வொரு ரீதியா எங்களை முடக்க பாக்குறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கும் தெரியுமா? ஆங்கிலேயர் ஆட்சியில நம்மளுடைய கருத்துக்களை எதிர்த்து பேசவே கூடாதா? ஒரு விஷயம் சொல்லவே கூடாதா? நான் கேக்குறேன், நீட்டுன்னு இங்க அவ்வளவு டிராமா போட்டீங்க. அங்க சோனம் அவர்கள் இத்தனை நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு இருக்கிறார். நீங்க என்ன பண்ணீங்க? அங்க போய் இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க அரசியலா? இன்னைக்கு அன்னைக்கு அஜித்குமார் வழக்குல சாரி வேண்டாம் நீதி வேணும் நீங்க, இன்னைக்கு என்ன பண்றீங்க? எங்க இருக்காரா அப்படி ஒருத்தர் இருக்காரா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நடந்துதானே தெரியாத லெவலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்கள்கிட்ட வந்து எந்த கேள்விகளையும் யாரும் கேட்க கூடாது. கேட்டால் பதில் இல்லை, பதில் இல்லைனால சொல்ல முடியாது. எவெல்லாம் கேள்வி கேட்கறானோ அவன்லாம் தூக்கி ஜெயில போடு. பொம்பளை புள்ள பேசினா அசிங்கப்படுத்து, ஆபாசமா அவளை வந்து நீ இழிந்துரைத்து பேசு, அவ இங்கிருந்து ஓடிடுவா. அப்ப நான் நிம்மதியாக ஆட்சி செய்யலாம்னு ஆங்கிலேயர்களை விட அவனாவது வேற்று நாட்டுக்காரன் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு, எப்படி நம்ம நாட்டுல இருந்துகிட்டு நம்மளாலேயே முன்னேறி, நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் 34% பேர் தான். மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீங்கள் இவ்வளவு அசிங்கமாக பேசினீர்கள் என்றால் நாங்கள் எச்சரிக்கிறோம். நாங்கள் வந்து நின்று தெருவில் நின்று போராடுவோம். நீங்க விர்ச்சுவல் வாரியஸை வைத்து பெண்களை இப்படி ஆபாசமாக பேசுவதை நிறுத்துங்கள் என்று நாங்கள் போராடுவோம். மக்கள், இங்க பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வசதிக்கான குறியீடு. ஏன்னா நமக்கு முன்னாடிலாம் அரிசி இருக்காது, நம்ம விவசாயத்துக்கு போயிடுவோம். அரிசி 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்து, இடஒதுக்கீடு கொடுத்து நம்மளை படிக்க வச்சு, கல்லூரிகளை கட்டி, பள்ளிகளை கட்டி, டைடல் பார்க் கட்டி, சிப்காட்டுகளை கட்டி, நமக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணி நம்மளை முன்னேற்றி வைத்ததால் நம்ம கையில காசு வந்துச்சு. சும்மா வந்துருச்சா? சரி,
உங்க கையில 100 ரூபாய் இருக்கு, சினிமாக்கு போலாம், சோறு வாங்கலாம், என்ன பண்ணுவீங்க? சோறு தானே வாங்குவீங்க, அரிசி தானே வாங்குவீங்க, அரிசி பருப்பு தானே வாங்குவீங்க. அப்ப உங்க கையில அரிசி பருப்புக்கான காசுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்க பொழுதுபோக்கு போனீங்க. பொழுதுபோக்குங்கிற ஒரு சினிமா துறையை உருவாக்கியது இன்னைக்கு ஓடுதுன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்டா. அதை பார்த்துட்டு வந்து நீங்க மற்றதை பேசணும். எல்லா அரசியல் மேடைகளிலும் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, சரி நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு அதை பண்ணீங்க, மின்சாரத்தை கொடுத்தேன்னு சொல்றீங்க, கிராமம் தோறும் நீங்க பல விஷயங்களை கட்டினீங்க, மேம்பாலம் கட்டினீங்க, ரோடு போட்டீங்க, போக்குவரத்து துறை 48 அரசு துறைகளை உருவாக்குனீங்க, இது எல்லாமே நீங்க பண்ணீங்க. கை ரிக்ஷாக்களை ஒழிச்சிங்க, 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. சரி, அதுக்காக நாங்க அடிமையா இருக்கணுமா? நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? இல்ல. திராவிட சிந்தனை உள்ளவர்கள் என்றைக்குமே ஒருவர் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே எடுத்து வந்தது திராவிடம் என்று மறந்து விடாதீர்கள். சரி, ஓட்டு போடணுமா? தோத்துட்டீங்க. எப்படி தோத்துட்டீங்க? நீங்க தோத்துட்டீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறத உங்களால ஒத்துக்க முடியல, அதனால அழுதுகிட்டே இருக்கீங்க. நிதி ஆயோக் கூட்டத்துல போய் பெண்கள் 43% பேர் தமிழ்நாட்டில் இருந்து வேலைக்கு போகிறார்கள். அவ்வளவு பெரிய தமிழகம் படித்த சமூகமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகம்னு நீங்கள் பீத்தி கொள்ளும் பொழுது தெரியவில்லையா? தமிழ்நாடு இப்ப இந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்க ஓட்டு போட முடியும். தமிழ்நாடு அது ஒரு வளர்ச்சி பாதையில் போகிறதா போகலையா அப்படின்னு பார்த்தா ஓட்டு போட முடியும். அதனால அதை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறதுல தவறு இல்ல. அது எங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆமாம், நாங்கள் தோற்றுவிட்டோம். நாங்கள் வெற்றியை விட தோல்வியை தான் அதிகமாக பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆதிக்க ஜாதியை எதிர்த்திருக்கிறோம். ஆதிக்கம் எவன்லாம் பண்றானோ அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இடஒதுக்கீடு பெற்று மக்களை முன்னேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் கரவம் வச்சு இங்க திமுகவை பழி வாங்கத்தான் செய்வான். நம்ம முன்னாடி எதிர்ப்பு அதிகமா இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டிவிகேலன்னா, சரி நம்ம இப்படி போய் ஜென்சி டிஎம்கே எதுக்குன்னு சொல்லி ஒரு 10 பேரை வீடியோ போட வச்சு ஜென்சி டிஎம்கேங்கிற ஒரு விஷயம் திமுக காரனே அந்த நெருப்புல வந்து தண்ணியை ஊத்தி அணைக்கிற அளவுக்கு நம்ம பரப்பி விட்டுருவோம் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, டேய் நாங்கெல்லாம் உங்களுக்கு அப்படிங்கடா, ஒரு தடவை வந்து நீங்க பண்ணிட்டு போவீங்க, திரும்ப உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன சொம்ப நினைச்சீங்களா? நின்னு போராடுவோம். தமிழகம் எங்கும் ஜென்சி நடக்கும். முடிஞ்சா தடுத்துக்கங்க. நன்றி.